உலகத்துல எத்தனையோ நாடுகள் பங்கர் பஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜியை தயாரிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யா, சைனா, யுஎஸ், பிரான்ஸ், யூகே இந்த நாடுகள் வரிசையில இந்தியாவும் பங்கர் பஸ்டர் டெக்னாலஜியை அக்னி 5 மூலமா கொண்டு வர போறாங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்க போகுது, சைனா மற்றும் பாகிஸ்தான் இதை எப்படி சமாளிக்க போறாங்க, இது அக்னி 5 வேரியன்ட்ல எந்த மாதிரி ஒரு முக்கியமான மாடிஃபிகேஷன் பண்ண போறாங்க, இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான விடையா தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ஆல்ரெடி அக்னி சீரீஸ்ல அக்னி 5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வேரியண்ட்டை டெவலப் பண்ணி சோதனை செஞ்சிருக்காங்க. அது சுருக்கமா சொல்ல போனா இன்னொரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு போய் அடிக்கக்கூடிய பவர் இந்த அக்னி 5 இருக்கு. ஆக்சுவலா என்னுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 5000 இருந்து 8000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் அடிக்கக்கூடிய பவர் இருக்கு. இதனுடைய வேகம் தான் என்னுடைய பியூட்டியே. ஏன் அப்படின்னா மேக் 13 இருந்து மேக் 20 வரைக்கும் போகும். அதாவது எதிரினுடைய ரேடார்ல கண்ணுல விரலுட்டு ஆடிட்டு ஈஸியா தப்பிச்சு போயிடும். இது ஹைப்பர்சோனிக் வேகத்துல இருக்க காரணத்தினால இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம என்னுடைய பியூட்டியா அப்படி என்னன்னா MARV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரே நேரத்துல நிறைய இடத்த போய் டார்கெட் பண்ணி அடிக்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். கரெக்டா சொல்லணும்னா ஒரு 5 to 6 மல்டிபிள் டார்கெட்டை அடிச்சு நொறுக்கிறதுல ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாசிட்டிவிட்டியை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது எதிரியை நம்ம எந்த இடத்துல அடிக்க நொறுக்கணுமோ அந்த இடத்துல GPS யூஸ் பண்ணி ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். கரெக்டான இடத்த போய் அடிச்சு நொறுக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியா இந்தியா டிசைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது நம்ம லேண்ட் பேஸ்ல இருந்து எதிரிய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு அடிக்கு அடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இது ஈஸியா டிரான்ஸ்போர்ட் மூலமா ரோட்லயே கொண்டு போய் எந்த இடத்துல இருந்து நம்ம தாக்கலாம் நினைக்கிறோமோ ஈஸியா தாக்க முடியும். அதுதான் இந்த அக்னி 5 பியூட்டி. ஆக்சுவலா இந்தியா இந்த ரீசன்ட் டைம்ல இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது. அப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, ஈரானுடைய ஒரு முக்கியமான காங்கிரீட் சீல்டே அடிச்சு ஒடிச்சு உள்ள நிறைய அணு ஆயுத கிடங்குகள் இருந்துச்சு. அந்த பகுதியவே சேதம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா B2 பாம்பர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணை மூலமா. ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா GBU-57 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பங்கர் பஸ்டர் பாம் மூலமா. ஆக்சுவலா இதன் மூலமா தான் எதிரிய ரொம்ப சிக்கு முள்ளாடி இருக்காங்க. அதனாலதான் இந்த போரே கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. ஆக்சுவலா இதை வெறுமனே சாதாரணமா பண்ண முடியாது. இதற்கு மட்டும் செலவு மட்டும் 20,000 கோடி அமெரிக்கா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வெறுமனே எதுக்கு இவ்வளவு செலவு ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 100 to 110 விமானங்கள் இதுக்கு தேவைப்படுது. ஏன்னா அதுக்கு சப்போர்ட்டா வரணும், அதை தாண்டி ஏர்பேக்ஸ் வேணும், இல்ல ஃபியூல் அடிக்கடி ஃபில் பண்றதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஏர்கிராஃப்ட், இதுக்கு சேஃப்டிக்கு வேணும். இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க காரணத்தினால இவ்வளவு காசு செலவு பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதை உலகத்துல மற்ற நாடுகள் எல்லாமே பண்ணுவாங்களா? அதுவும் பர்டிகுலரா சீனா, பாகிஸ்தான், இந்தியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே நம்ம ஒரு டிஃபென்ஸ்க்கு ஒரு பட்ஜெட் வருஷத்துக்கு ஒதுக்குனாவே அவ்வளவுதான் ஒதுக்குவோம். அவ்வளவு சிரமத்தில் இருக்கோம். நம்முடைய புது புது ப்ராஜெக்ட்கள் நிறைய இருக்கு. அதனால இந்தியா இதெல்லாமே பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதுதான் அக்னி 5 வேரியன்ட். ஆக்சுவலா அக்னி 5ல ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய மாடிஃபிகேஷன் பண்ணாங்க. ஆக்சுவலா அது எப்படின்னா எதிரியினுடைய காங்கிரீட் சீல்ட உடைக்கணும். அது எப்படி, நம்முடைய ரேஞ்ச் அதிகமா இருக்கு, 7000 இருந்து 8000 கிலோமீட்டர். அது நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு சீனா மற்றும் பாகிஸ்தான் அவங்க தான் எதிரி. நம்ம அதை வேற ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலாமே. அதுவும் பர்டிகுலரா 2000 இருந்து 2700 கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போற அளவுக்கு இதை மாடிஃபை பண்றாங்க. ஆக்சுவலா இதனுடைய வார்கெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில கிட்டத்தட்ட 7.5 டன் அளவுக்கு எரிபொருளை வைக்கிறாங்க. அது இருந்துச்சுனாவே நம்ம எந்த இடத்தை அடிக்க நொறுக்கணுமோ அந்த இடத்தை ஈஸியா அடிக்க முடியும். அது சுருக்கமா சொல்ல போனா திபெத் பகுதியாகட்டும், அருணாச்சல பிரதேஷ் அந்த மாதிரி பார்டர்ல இருந்து நம்ம அடிச்சாவே 2500 கிலோமீட்டர் அப்படிங்கிறது சைனாவினுடைய ஒரு முக்கியமான அணு ஆயுதம் எல்லாமே அந்த பார்டர்ல இருந்து ஒரு 1000 to 1500 கிலோமீட்டருக்குள்ள தான் வச்சிருப்பாங்க. அதனால நம்ம ஈஸியா அடிச்சு முழுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. இதே மாதிரியே இதுல MARV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி இருக்கு. இதன் மூலமா ஒரே நேரத்துல 4 to 5 டார்கெட்டை இதுலயும் இந்த மாடிஃபிகேஷன்லயும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அது மட்டும் என்னுடைய பியூட்டி கிடையாது, இதனுடைய வேகத்தை கொஞ்சம் கூட குறைக்க கிடையாது. கரெக்டா சொல்லணும்னா மேக் 13 இருந்து மேக் 20ல சூப்பர் சோனிக் வேகத்துல போகக்கூடிய பவர் இருக்கு. இந்தியா இத சூப்பரா இதை டிசைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ரேஞ்ச மட்டும் தான் குறைஞ்சிருக்கோம், வேற எதுவுமே நம்ம பண்ண கிடையாது. ஆக்சுவலா இதன் மூலமா என்னென்னலாம் சம்பவம் பண்ண முடியும் அப்படின்னா முக்கியமா கமாண்ட் சென்டர் டோட்டலா அடிச்சு நொறுக்க முடியும். அதே மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அணு ஆயுதத்தை பதுக்கி வச்சிருப்போம் காங்கிரீட் சீல்டுக்குள்ள. அதாவது 80 இருந்து 100 மீட்டர் காங்கிரீட் சீல்ட உடைச்சு உள்ள போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இதை டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த வார்கெட்டினுடைய
நோஸ் வந்து அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். அதை தாண்டி மிலிட்டரியினுடைய நிறைய அணு ஆயுதத்தை எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருப்பாங்க. அதையும் வந்து அடிச்சு நொறுக்க முடியும். இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வந்து இந்தியா டிசைன் பண்ண போறாங்க. இது சைனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி இதுல இன்னொரு முக்கியமான பியூட்டினா இன்னொரு வேரியண்டையும் அக்னி 5ல பண்ண போறாங்க. ஆக்சுவலா அது என்னன்னா, நம்ம எதிரியினுடைய வார்கெட் போயிட்டு இருக்கும்போது ஒரு 50ல இருந்து 100 மீட்டர் கிரவுண்டுக்கு முன்னாடியே நின்னுட்டு அந்த இடத்துல இருந்தே பஸ்ட் பண்ணும். அப்படி பண்ணுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல எந்த ஒரு முக்கியமான பொருள் இருந்தாலும் சென்டரா இருந்தாலும் டோட்டலா வந்து அடிச்சு நொறுக்கி ஃபுல்லா பிளாஸ்ட் ஆயிரும். அவ்வளவு அக்யூரேட்டா வந்து இந்தியா 2 மாடல டிசைன் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா வந்து யாருக்கெல்லாம் மெயினா காம்படிட் பண்ண வராங்கன்னா, அதுவும் பர்டிகுலரா சைனாவினுடைய DF-15 அதே மாதிரி யுஎஸ் GPU 57 பாம்பர் இந்த ரெண்டுக்குமே காம்படிட் பண்ண வராங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து வார்கெட் வெயிட்ட கிட்டத்தட்ட 7 டன் வச்சிருக்கோம். ஆனா அமெரிக்கா வந்து GPU 57ல ஜஸ்ட் ஒரு 2 டன் அளவுக்கு மட்டும் தான் வச்சிருக்கோம். ஆக்சுவலா நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா தேவைப்படுது. அதாவது ரேஞ்ச குறைச்சா ஆட்டோமேட்டிக்கா எரிபொருளை அதிகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் மூலமா தான் இந்தியா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இத வந்து இந்தியா எந்த சமயத்துல யூஸ் பண்ணுவாங்க? மெயினா வந்து எப்போ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருது, எதிரி வந்து நம்ம மேல ஏதாவது ஒரு அணு ஆயுத வெப்பனையோ அல்லது ஒரு கிருமியை வச்சோ ஒரு கெமிக்கலை வச்சோ ஒரு ஏவுகணை நம்ம மேல ஏவிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுதான் நம்முடைய பாலிசி. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் கேப்பபிலிட்டி அப்படிங்கிற ஒரு நம்ம பாலிசி கிடையாது. செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பாலிசி மட்டும் தான் இந்தியா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஆனா இது வந்து அடிச்சுட்டாங்கனாவே எதிரி வந்து நடுங்கி போயிடுவாங்க. எந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனாலும் நமக்கு ஒரு அத்தியாவசியமா தேவைப்படுது. ஆல்ரெடி இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையிலேயே இதுதான் ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிச்சது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து வரக்கூடாது, நம்ம இப்பவே ரெடி பண்ணோம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்தியா வந்து இதை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய GPU 57 கமாண்ட் சென்டரையும் அடிக்கும். அதே மாதிரி மிசைல் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்களோ அந்த இடத்தையும் அடிக்க முடியும். பங்கர்ஸ் அதாவது VVIP எல்லாம் ஒரு சில பக்கம் எல்லாம் தங்கி இருப்பாங்க, பதுங்கி இருப்பாங்க. அந்த மாதிரி பகுதியும் உள்ள தொலையிட்டு அடிச்சுன்னு இருக்கிறதுல ரொம்ப சிறப்பா செயல்படும். அதுதான் இந்த GPU 57 உடைய ஒரு முக்கியமான பாசிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இது வந்து என்னதான் வந்து எதிரி வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருந்தாலும் இதுல கண்ணுல தட்டுப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது. ஏன்னா அது போறதே ஹைப்பர்சோனிக் வேகம். மேக் 13ல இருந்து மேக் 20 வரைக்கும் போகும். அவ்வளவு வேகத்துல போச்சுன்னா கண்டிப்பா அவங்களால பாசிபிளே பண்ண முடியாது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.